ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் என் தம்பியோட நான் வெளியே போனேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நிறைய வாட்டி சொல்லிகிட்டே இருந்தான், உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்டின்னு. ஆனால் சொல்லுவான், அதை எக்ஸிக்யூட்டே பண்ண மாட்டான். அப்புறம் லாஸ்ட்டு சண்டே தான் போகிறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நான் என் தம்பியோட ஃப்ரெண்டு வருண் போனோம் துருவோட. எங்கள் மாமா இல்லாமல் ஃபஸ்ட் அவுட்டிங் நான். ஆக்சுவலாக என் கையில் இப்போ மெஹந்தியை பார்த்துருப்பீங்க. இது என்னென்னா துருக்கு May 18th ஃபஸ்ட்டு பர்த்டே ஆரம்பிக்க போகுது. ஸோ அதனால் 1 day பிஃபோர், இன்றைக்கி என்ன தேர்ஸ்டே, ஸோ ஒரு நாளைக்கு அப்புறம் தானே நம்மளோட மெஹந்தி டார்க் ஆகும். ஸோ தேர்ஸ்டேவே எங்கள் மாமா போட்டு விட்ட மெஹந்தி எனக்கும் போட்டாச்சு, எங்கள் மாமியாருக்கும் போட்டாச்சு. அவங்க போய் படுக்க போயிட்டாங்க. இப்போ தான் துருவெல்லாம் நல்லா தூங்க வச்சுட்டு மெஹந்தி போட்டு முடித்தோம். ஆக்சுவலாக இன்றைக்கி என் தம்பி என்ன அவுட்டிங் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னான். அதனால நாங்கள் அவுட்டிங் போயிட்டுருக்கோம். சுவாதி சுவாதி வந்தால் வருண் சுவாத்தியோடவே ஐக்கியமாயிடுவான். துரு கம்மிங் டு த பாயிண்ட், நாங்கள் எங்கெங்கே போனோன்னா அவன் ஆக்சுவலாக ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். அது என்னடி வருணுக்கும் துருக்கும் உங்களுக்கு மட்டும் எடுத்துட்டீங்க, நானும் சின்ன பையன் தானே, எங்களுக்கும் எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லிட்டான். சரி வாடான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அண்ணா நகரில் ஒரு ஷாப்பில் போயிட்டு அவனுக்கு மெட்டீரியல்லாம் எடுத்து ஸ்டிச் பண்ண கொடுத்தோம். ஆக்சுவலாக அந்த கடையில் ஒரு காமெடி நடந்தது. காமெடின்றது சொல்கிறதா இல்லை நாங்கள் ஏமாந்துட்டோன்னு சொல்கிறதா எங்களுக்கு தெரியலன்னு சொல்கிறதா எனக்கு சத்தியமாக தெரியல. ஏன்னா ஒரு வருணுக்கு துருவுக்கு இவங்க அப்பாவுக்கு நாங்கள் என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஒரு மெட்டீரியல் எடுத்து அது எல்லாமே ஷர்ட் பேண்ட் எல்லாமே ஸ்டிச் பண்ண கொடுத்தாச்சு. அப்புறம் இன்னொருத்தவங்க கிட்ட ஒரு காம்போ ட்ரெஸ் மாதிரி ஃபேமிலியாக போடலான்னு சொல்லிட்டு அதுக்கும் ஸ்டிச்சிங் ஆர்டர்லாம் கொடுத்தாச்சு நாங்கள். ஸோ என் தம்பி என்ன சொன்னால், இந்த வாட்டி எனக்கும் மெட்டீரியல் எடுத்து தான் நானும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். நீங்கள் நம்பிங்க நாங்கள் எடுத்த மெட்டீரியல் 2K முடிஞ்சிருச்சு. ஆனால் அவன் பார்த்த மெட்டீரியல் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அவ்வளோ காஸ்ட்லி ஆகும்னு சொல்லிட்டு. என்ன இது மெட்டீரியல் எடுத்து காமிச்சோன்னே சொன்னாங்க மெட்டீரியல் 2500 சம்திங் சொன்னாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, நான் துருவோடு இருந்துட்டேன், அவனும் என் தம்பியோட ஃப்ரெண்டும் தான் அதை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ என் தம்பிக்கு அதை பற்றி ஐடியாவே கிடையாது. ஏன்னா ஸ்டிச் பண்ணி ரொம்ப மாதம் ஆகுது. அவன் என்ன நினச்சிட்டா, ஹோல் மீட்டரே 2500 தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டான். ஹோல் மீட்டர் 2500 தான். அவனுக்கு எவ்வளோ மீட்டர் தேவைப்படும், அந்த மீட்டருக்கான காசு இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அவனுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அவன். ஸோ மெட்டீரியல் எடுத்துட்டான், மெஷர்மெண்ட் கொடுத்துட்டான், பில் பே பண்ண போனா 7032ன்றாங்க. அவன் எப்படின்னா, ஒரு கடையில் போனால் எதுவுமே சொல்லாமல் வாங்காமல் வந்துடுவான், பின்னாடி தான் ஃபீல் பண்ணுவான். சரி ஏதாவது சொல்லிடுவாங்களோ, இது சின்ன பையன் தான் அவனும், ஸோ ஏதாவது சொல்லிடுவாங்களோ வேண்டான்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு கார்டை கொடுத்து தேய்ச்சிட்டு வந்துட்டான். என்னடா பில்லு 7000, எனக்கு தூரமாக நின்றுட்டு துருவை பார்த்துட்டு இருந்தேன், பக்கத்தில் 7032ன்னு சொன்னோடனே எனக்கே பகீர்னு தூக்கி வாரி போட்டுருச்சு. பாவம் பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச காசு அதில் கொண்டு போய் போட்டு வந்துட்டான். எங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு கடைசியில் சொல்கிறான், என்னோட பிட்டுக்கு எவ்வளோ ஆகும், எத்தனை மீட்டர்னு தெரியல, அதுக்கும் காசு இன்க்ரீஸ் ஆகுமா இல்லைன்னு தெரிலன்னு சொல்லிட்டான். பர்த்டே பேபிக்கே அவ்வளோ நாங்கள் தைக்கலை. ஆனால் பர்த்டே பேபியோட தாய்மாமா சரி எடுத்துகிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு நாங்கள். இப்போ வரைக்குமே ஆக்சுவலி இன்றைக்கி தான் டெலிவரி டேட்டு, போய் வாங்கணும். அவன் வாங்க போகாமல் உட்காந்துருக்கான், பே பண்ணிட்டான். ஆனால் அவனுக்கு இன்னும் மனசு அடிச்சுக்கிட்டே இருக்கு, ஐயோ இவ்வளோக்கு நம்ம தைக்க கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வெளியே கூட்டு போனதுக்கு பர்த்டே ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு. அவன் என்ன சொன்னான்னா, உனக்கு ட்ரீட் வைக்கிறேன் நான், ஏன்னா அவனோட பர்த்டே May 9 போச்சு. ஸோ நான் ட்ரீட் வைக்கிறேன் உனக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனான். ட்விஸ்டி டெய்ல்ஸ்ன்னு ஒரு ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போனால் அங்கே அவ்வளோ பப்பீஸ் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. தூக்கி எடுத்து கொஞ்சவே அவ்வளோ ஜாலியாக இருந்தது எங்களுக்கு. பெர் ஹெட் 200 சம்திங். அப்போ நாங்கள் 4 பேர் போனனால 800. ஆனால் அந்த 800க்கு நம்ம என்ன வேணாலும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நாங்களும் அந்த மாதிரி தான் கொஞ்ச நேரம் நல்லா பப்பீஸோட ஜாலியாக விளாண்டுட்டு, அதில் என்ன ஒரு பப்பி ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்துச்சு, வாங்க விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நான் துருவ வச்சிருந்தால ஓவராக விளையாடல அந்த பப்பி கூட. தென் வருண் வருணையும் கூப்பிட்டுச்சு, சின்ன பையனா இருக்கனால விளையாட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இவன் போவே மாட்டேங்கிறான் வருண். முன்ன பின்ன அவன் அவ்வளோ பப்பீஸ் கூட விளையாண்டதே இல்லையா, அதனால அவன் பயந்துட்டான். கை காட்டு. இங்க
ஒன்னும் ஆகாது வருண். வருண் தொட்டுப்பாரு, எதுவும் செய்ய மாட்டாங்க. வேண்டாம், நீ தொட்டு மட்டும் பாரு. எதுவும் செய்ய மாட்டாங்க, எதுவும் செய்ய மாட்டாங்கடா. இவன் எதுவும் செய்ய மாட்டேங்கிறான்டா. இவன் அப்புறம் கொஞ்ச நேரம் பப்பீஸ் கூட ஜாலியாக விளாண்டுட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்த பிறகுமே அந்த 7000 பற்றி தான் அவன் ஃபுல்லாக மண்டை காஞ்சு போயிட்டான் பையன். அதனால அவனை கலாய்ச்சிட்டு அப்படியே அந்த நாள் அவ்வளோ ஜாலியாக போச்சு. ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு மதர் வீட்டில் இருந்து ஒரு தம்பியோட வெளியே போகிறன்றது அவ்வளோ ஜாலியாக இருந்தது. திருப்பியும் எனக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கான். தனியா போய் சுத்தீங்க. அவ்வளோ ஹாப்பியா இருந்தது. எனக்கும் ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஒரு நாள் ஃபுல்லா நல்லா தூங்கி இருந்துச்சேன். ஆக்சுவலா அன்னைக்கு சண்டே அதுமா கூட்டு போயிட்டேன்னா இந்த இம்சைகள்லாம் யாருமே இல்லாம நான் நிம்மதியா படுத்து தூங்கினேன். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, நிம்மதியா படுத்து. என் கண்ணெல்லாம் பாருங்க, நிம்மதியா தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலா ஆஃபீஸ் எல்லாம் வந்து 6:30க்கு எனக்கு கேப் வந்துடும். ஸோ அதுக்கு சீக்கிரமாக எழுந்திருப்பேன். நைட் வந்து இவங்களோட சேர்ந்து தூங்குறதுக்கு வந்து 12:30 1 ஆகிடும். இப்போ பாருங்க டைம், இப்போயே வந்து 12:30. இது மாதிரி தான் இங்கே ஒருத்தன் விளையாண்டுட்டு இருக்கிறான். இருங்க காட்டுறேன். இப்போ தான் சோஃபாவில் அடிக்க வச்சுட்டு விளையாண்டுட்டு இருக்கிறான். உள்ளே ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறான். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் vlogல மீட் பண்ணுற வரைக்கும் until then bye from reality couple vlogs. வருண் சொல்கிற மாதிரி இன்னொரு ஜிங் vlogல மீட் பண்ணலாம். பாய்.